உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க மைண்டில் உங்களை பற்றி என்ன எண்ணங்கள் போயிட்டுருக்கு, நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் சரி, கமிட்டடாக இருந்தாலும் சரி, மேரிடாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, இந்த ரீடிங் உங்கள் பார்ட்னருடைய மைண்டை ரீட் பண்ணுற மாதிரியான பியூட்டிஃபுல்லான ரீடிங்காக இருக்க போகுது. நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான டாரோ ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஹாய், ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பெட்டர்மெண்ட் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதை நீங்களும் நம்புவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்னையோட ரீடிங் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிடுறேன். இன்னையோட ரீடிங் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரிலேஷன்ஷிப்புக்காக இருக்க போகுது. ஸோ நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கமிட்டடாக இருந்தாலும் சரி, காதலில் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ காதலிச்சு பிரிந்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, திருமணமானவர்களும் சரி, திருமணமாய் பிரிந்திருக்கிறவர்களும் சரி, எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்கள் பார்ட்னருடைய மைண்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பவர்ஃபுல்லான ரீடிங்காக இருக்க போகுது. சரி, ஏன் இன்றைக்கி இந்த ரீடிங் பண்ணுறேன்னா, நாளைக்கு அமாவாசை, அண்ட் அமாவாசை ரொம்ப பவர்ஃபுல்லான நாளில் வரப்போகுது. 1101 எல்லோரும் சொல்லுவோம் 111 அப்படின்னு, பட் இல்லைங்க, இது 1101. இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஃபார் ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்ஸ், கார்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ், சோல்மேட்ஸ் அந்த மாதிரி. பட் இந்த கார்டு ரீடிங்கில் தெரில எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு, ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்போ ட்வின் ஃப்ளேமோ எது வரப்போகுதுன்னு தெரியல. பட் தென் இந்த மாதிரியான நாட்களில் த போர்ட்டல்ஸ் ஆர் ஓப்பன். இந்த பிரபஞ்சமே நீங்கள் எது மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்குன்ற அளவுக்கு ஆல் த ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் செட் இன் லைன். அண்ட் இதை பற்றி நிறையவே நான் பேசியிருக்கேங்க. ஃபார் த பாஸ்ட் 2 years இந்த போர்ட்டல்ஸ் பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் நியூ. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும் ஏது எல்லாமே நம்ம சேனலுக்கு போய் பிளேலிஸ்ட் பாருங்கள். It will be definitely useful for you. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க, சஜஷன்ஸ் கொடுங்க. I'll be more than happy to welcome it. ஓகே, உங்கள் பார்ட்னருடைய பேரோட முதல் லெட்டர் ஆல்ஃபபெட் என்ன, அதை வச்சு தான் இன்றைக்கி ரீடிங் பண்ண போகிறோம். ஸோ செட் 1, செட் 2, செட் 3 இருக்கும். அதுலேயே எந்த ஆல்ஃபபெட், இப்போது நீங்கள் கூப்பிட்ற பெட் நேம், நம்ம ஆசையாக கூப்பிட்றோம் இல்லையா, ஒரு நிக் நேம் வச்சு, அந்த பேரை வச்சு ரீடிங் எடுக்காதீங்க, கிளியராக வராது. நீங்கள் எடுக்க வேண்டியது அவர்களுடைய ரியல் நேம், இனிஷியல் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, ஸ்கூலில் நம்ம எழுதுவோம் இல்லையா, எல்லோரும் கூப்பிட்ற பேர், அந்த இம்பார்ட்டண்ட்டான அந்த பேரை வச்சு அதோட ஸ்டார்டிங் லெட்டர் ஆல்ஃபபெட்டை தான் நம்ம வந்து இன்றைக்கி ரீடிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு ரீடிங்ஸை கேளுங்க. நீங்கள் மற்றவர்களுக்கும் இது பார்க்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கும் இந்த ரீடிங் பார்க்கலாம். அண்ட் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இதனால தான் இப்படி இருக்குது அப்படிலாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரீடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ அங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, இது எவ்வளோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது இந்த ரீடிங்னு. கண்டிப்பாக இது ஒரு லைஃப் சேவிங் ரீடிங்காக கூட இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்வலாக என்னோட டாரோ ரீடிங்ஸில் எடிட்ஸே இருக்காது. மோஸ்ட்டாக அப்படியே மனசில் வரதை ஃபாஸ்ட்டாக பேசிட்டு போயிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் இந்த ரீடிங்கும் இருக்க போது. எனக்கு இன்னும் இன்டென்ஸாக பண்ணணும், ஏன்னா இது ஒரு அமாவாசைக்கான நியூ மூனுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட்டலுங்க. 1101 போர்ட்டல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட்டல். இதை பற்றின ஷார்ட்ஸும் நாளைக்கு கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்ட்டலுக்கு வந்து இன்னும் நம்மளால் என்ன ஃபேவர் பண்ண முடியும், சரி எடிட்ஸே இல்லாமல் என்ன தான் வருதுன்னு பார்ப்போன்னு இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், ஐ சப்போர்ட் யூ அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வி வில் சி. ஸோ யோசிச்சு வச்சிட்டிங்களா, உங்களுடைய பார்ட்னருடைய பேர் என்னன்னு யோசிச்சு வச்சுட்டு இன்றைக்கி அதுக்கான ரீடிங்கை பார்க்க போகிறோம். வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். அண்ட் உங்களுடைய சஜஷன்ஸ் என்னவாக இருந்தாலும் சரி, கைண்ட்லி லெட் மீ நோ. ஓகே, வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஹாய், நீங்கள் செட் 1 கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். நீங்கள் நினச்சவங்களோட பேர் ADGJMPSVY இதில் ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு தான். ஸோ ப்ராப்ளி நீங்கள் கார்டை சூஸ் பண்ணலை. நீங்கள் யாரை பற்றி யோசிக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் இந்த பேராக இருக்கும் பட்சத்தில், இந்த பேரோட இந்த ஆல்ஃபபெட்ஸோட ஆரம்பிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு தான், வெல்கம். மூன் கார்டு முதல்லையே பாருங்கள், நாளைக்கு அமாவாசை, எவ்வளோ பவர்ஃபுல்லான கார்டு வந்திருக்கு பாருங்கள். ஸ்டெப் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இந்த ரீடிங் வந்து இட் இஸ் ஃபார் யோர் பார்ட்னர். உங்களுடைய பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் இதுலேயே எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் ரொம்ப இப்போ இதுதான் எனக்கு பெஸ்ட்டுன்னு நினச்சி உட்காந்துட்ருக்கீங்க. பட் நீங்கள் அதை விட்டு வெளியில் வரணும். நீங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் உங்களுடைய ஃபியர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில நேரத்தில் நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இங்கே பயங்கள் அப்படின்றத நான் குறிக்கிறது
அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இன்னும் உங்கள் கார்ட்ஸை நம்ம வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி ஸ்டெப் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் உட்காந்துருக்கீங்க. அது உங்களுக்கு நல்லது கொடுக்குதா, கெட்டது கொடுக்குதா, க்ரோத்தை கொடுக்குதா, ப்ரொக்ரெசிவாக இருக்கீங்களா, இல்லை உங்களை கஷ்டப்படுத்துதா, நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பா, எனக்கு தெரியல. பட் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்கோ இல்லையோ இதில் தான் நான் இருந்தாகணும். ப்ராபப்ளி நீங்கள் டிபெண்ட்டாக இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டிபெண்ட்டாக இருக்கலாம், பணத்துக்காக, இல்லை நீங்கள் வாழ்கிற வீட்டுக்காக, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் டிபெண்ட்டாக இருக்கீங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக அது உங்கள் கம்ஃபர்ட் ஜோனாக நீங்கள் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால இதை நீங்கள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறீங்க. உங்களுடைய பார்ட்னர் உங்களை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்றதை பற்றியும் நம்ம பார்ப்போம். பட் இட்ஸ் டைம் டு புட் ஸ்டாப் டு திஸ் ஒப்செஷன். நீங்கள் ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்கல்ல, இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். என்னைக்கு என்னால் முடியும், நான் என் வாழ்க்கையில் எனக்கு தேவையான முடிவுகளை எடுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை நான் க்ரியேட் பண்ண முடியுன்றதை நீங்கள் நம்புறீங்களோ அன்றைக்கி உங்கள் லைஃப் மாறும். நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம், கமிட்டடாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கிறவர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். திஸ் ரீடிங் வில் ரெசனேட் வித் யூ. ஏன்னா நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கை பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கணும்னா, உங்களுக்காக நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும்னா புதுசாக அதை கற்றுக்கோங்க. இல்லை கற்றுக்கிட்ட விஷயத்தை எப்படி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு பாருங்கள். ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கீங்கன்னா இந்த விஷயங்கள் சொல்கிறேன். பட் மற்றபடி யூ ஹாவ் டு க்ரியேட். நீங்கள் உருவாக்கக்கூடிய வாழ்க்கை தான் உங்களுக்கு என்றைக்குமே நிரந்தரமானது. பட் ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். உருவாக்குறது உங்கள் எண்ணங்களில் முதல்ல நீங்கள் உருவாக்கணும். நம்ம ஃபவுண்டேஷன் வெளியில் வந்து நம்ம பணம் கொடுத்து எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் பண்ணலாம். பட் அது உங்கள் எண்ணங்களில் பிரதிபலிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். ஓகே, ஆக்சுவலி உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போது ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் நீங்கள் புதுசாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு சில பேரை வர வைக்க போகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். யூ கோனா அட்ராக்ட் நியூ பீப்புள் இன் டு யுவர் லைஃப். எஸ், அதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு வந்துருச்சு, அதற்கான மைண்ட் செட்டும் உங்களுக்கு வந்துருச்சு. உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லணுன்னா, முதல்ல நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மற்ற கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எஸ் ஐ ஃபீல் உங்கள் வாழ்க்கையில் புதுசாக நீங்கள் யாரையாவது மீட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். தட்ஸ் வெரி நைஸ். இல்லை புதுசாக ஒரு சில மனிதர்களை நம்ம வாழ்க்கைக்குள்ளே சந்திக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு குட் ஃபீலிங் தானே. அண்ட் இவங்க லைஃப் போக போக இவங்க உங்களை நிறைய சப்போர்ட் பண்ணலாம். அந்த யாரையோ புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்றதே ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே. அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு மிக மிக விரைவில் கிடைக்க போகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் புதுசாக மீட் பண்ணும்போது நீங்கள் யார், நீங்கள் என்ன மாதிரியான பர்சன்னு முதல்லையே சொல்லிடுங்க. இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு முதல்லையே சொல்லிட்டீங்கன்னா பழசில் முந்தின ரிலேஷன்ஷிப்ஸில் நடந்த பிரச்சனைகள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வராது. ஸோ பி வெரி கிளியர். ஓகே ஃபைன். இப்போ உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது முதல்ல ஒரு ஸ்டேஜ் இருக்கும் தெரியுமா, அந்த லவ் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபீலிங் இப்போ இல்லை அப்படின்றத உங்கள் பார்ட்னரும் உணர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அதை உணர்றீங்களா? எஸ். அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அவங்க குவெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுடைய பார்ட்னர். இங்கே பார்ட்னர் அப்படின்னு நான் மீன் பண்ணுறது உங்களுடைய லவராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக வேணாலும், அந்த மாதிரி கல்யாணம் ஆனவர்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த இனிஷியல் டேஸில் பயங்கர சந்தோஷமாக உங்களை பார்த்தாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ இல்லை, அந்த ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்றத உங்கள் பார்ட்னர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ப்ராபப்ளி அவங்க நிறைய கற்பனை வச்சுருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏங்க நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், அவங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அவங்க உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுருப்பாங்கல்ல, நீங்கள் முதல்ல மீட் பண்ணப்போ எப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு. ஸோ அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் மேலே செட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலை, அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சர்டன் திங்ஸ் டிட்ன்ட் ஒர்க் அவுட். அதுவும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க எதிர்பார்த்த எந்த விஷயமும் நடக்கலை அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு இந்த கார்ட்ஸ் வழியாக தெரிய வருது. அண்ட் எப்போவுமே அது கரெக்ட் தானேங்க, the grass is always greener on the other side. அது உண்மை தானே. ஏன்னா நம்ம வந்து கரெக்ட் அக்கறை பச்சை, நான் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அந்த சைட் போய் பார்த்தா தான் அந்த ரிலேஷன்ஷிப் நான் எதிர்பார்த்தது எப்படி இருக்குன்றது தெரிய வரும். பட் இப்போதைக்கு they are not very happy நீங்கள் பிஹேவ் பண்ணுற விதத்தில். அண்ட் ஆல்சோ நிறைய கற்பனையிலேயே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை நீங்கள் நிறைய கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களான்னு யோசிங்க. ஒருவேளை இந்த உறவு இப்படி இருந்திருந்தா, ஒருவேளை அப்படி இருந்திருந்தா, அப்போது இருந்திருந்தா நீங்கள் அப்போ இன்னமும் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, இருந்திருந்தா
இருந்திருந்தா நிறைய உங்கள் கார்ட்ஸில் நிறைய இந்த கற்பனை தான் நிறைய தெரியுது, நிறைய கற்பனைகள். இப்படி இருந்திருந்தா அப்படி இருந்திருந்தா, ஸோ இப்படி இல்லை, அதனால நான் ரிக்ரெட் பண்ணுறேன், ஐ ஃபீல் வெரி பேட், இது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பார்ட்னரும் அதை அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் உங்கள் உறவில் பார்த்தீங்கன்னா நிறைய பணக்கான விஷயங்களை நிறையவே பேசியிருப்பீங்க. பணம் பணம் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா இது படித்தா நம்ம லைஃபுக்கு நல்லாயிருக்கும், இல்லை நான் இந்த இதில் சேவ் பண்ணணும், அதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் வேணும். பணம் 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 நிறைய விஷயங்களில் பணத்தை பற்றின பேச்சுக்கள் நிறையாவே இருந்திருக்கும். அண்ட் இதில் உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக தனித்துவம் வாய்ந்த ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறது கூட கொஞ்சம் அவங்களுக்கு ஏன் என்கிட்டயும் ஷேர் பண்ணலாமே, என்கிட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணலாமே, ஏன் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த செக்யூரிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. சரி நீ கவலைப்படாத வா, அப்போது இல்லைங்க நான் சொல்கிறேன் கவலைப்படாத வான்றதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், பட் அவங்க என்கிட்ட நான் எதிர்பார்க்கிறத கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், நீங்கள் கொடுக்குற அந்த செக்யூரிட்டியும் அந்த ஸ்டெபிலிட்டியும் தாண்டி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இன்னும் அவங்கக்கிட்ட ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச்சில் பிஹேவ் பண்ணணும்னு அவங்க பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிற மற்றவர்கள்கிட்டையும் நீங்கள் இன்னும் பாசிட்டிவாக இருக்கணும், இன்னும் சந்தோஷமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி என்ன தெரியுமா, அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பையே இன்னும் புதுசாக மாற்றணும், புதுசாக இந்த உறவை நான் பார்க்கணும், எனக்கு இந்த பழைய இந்த விஷயங்களெல்லாம் விட்டுட்டு புதுசாக பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் நீங்கள் அதுக்கு ரெடியாக இல்லையோ, உங்கள் எண்ணங்கள் உங்கள் சிந்தனைகள் இதெல்லாம் நீங்கள் வேற ஏதோ யோசிச்சுட்ருக்கீங்க. சந்தோஷன்றது உங்கள் 2 பேருக்குமே வெவ்வேறு விதமாக இருக்குது. அப்போ எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் வளர்க்க முடியும்? அண்ட் ஆல்சோ இந்த உறவில் நிறைய உணர்ச்சி வசப்படுதலை நான் பார்க்குறேன். நிறைய உணர்ச்சி வசப்படுறீங்க இருவருமே. ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே பார்ட்னர் இல்லையா? ஸோ இந்த உறவில் 2 பேருமே நிறைய விஷயங்களை உணர்வு பூர்வமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது கோபம் வந்தாலும் எக்ஸ்ட்ரீம் கோபமாக இருக்குது, பாசம் வந்தாலும் எக்ஸ்ட்ரீம் பாசமாக இருக்குது. அண்ட் ஏன் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப், இந்த உறவு உங்களை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்காக ஒரு பெரிய மூட்டையை நீங்கள் சுமந்துட்டுருக்கீங்க. யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் இட் அப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்றதுக்காக உங்கள் பார்ட்னர் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஆர் ஸோ ஒப்சஸ்ட் அபவுட் சர்டன் திங்ஸ். ஒரு ஃபோனில் அப்படியே 24 மணி நேரமும் ஃபோன்லேயே இருக்கிறது. அந்த ஃபோனில் அவங்க பெருசாக எதுவும் பண்ணிட போகிறதில்ல. வீடியோஸை பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, இல்லை மற்றவங்க இந்த கப்பல் கோல்ஸ் அவங்கெல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இவங்க கற்பனை பண்ணிக்கிறது நம்ம வாழ்க்கை இப்படி இருந்தா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பழைய நீங்கள் ஃபஸ்ட்டு சந்திச்சப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, அந்த தருணத்தெல்லாம் உங்களால் திருப்பி ரீகிண்டில் பண்ணி கொண்டு வர முடியுமான்னு காட்டுங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் டீப்பராக போகும், இன்னும் சந்தோஷமாக மாறும். இல்லைனா இது பழசுன்னு நினச்சி இப்போ இருக்கிற ஒரு நாளையும் நீங்கள் மறந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்ஃபேக்ட் ட்ரூலி உங்களுடைய பார்ட்னர் இன்னும் உங்களால் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியல. ஏன்னா அந்த தருணங்களெல்லாம் நீங்கள் அவங்கள விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நாள், அதாவது நாளைக்கு 1101, இந்த நாளில் நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிவ் இட் டு தெம். நான் பழசெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஸ்டார்ட் பிஹேவிங். நீங்கள் தான் பிஹேவ் பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு கற்பனையில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு அப்படி இல்லையேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு நீ நினச்ச வாழ்க்கையை என்னால் உனக்கு கொடுக்க முடியும், உன்கிட்ட இருந்தும் ஒரு பார்ட்டிசிபேஷனை நான் எதிர்பார்க்குறேன், நீ பாட்டுக்கு ஏதாவது ப்ரீ கன்சீவ் நோஷன் இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சி இனிமேல் என் கூட வாழாத, ரொம்ப சந்தோஷமாக என் கூட வாழு, ஸ்டார்ட் ரீதிங்கிங் அப்படின்றத தான் இந்த ஒரு அழகான நாளில் உங்களால் அவங்களுக்கு சொல்ல முடியும். இன்றைக்கி அமாவாசை, பழசெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு புதிய விஷயங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஈர்க்கக்கூடிய ஒரு தகுதியான நாள். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரியான இமோஷன்ஸ்லாம் எனக்கு வேண்டான்னு கிழிச்சு தூர போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக லீட் பண்ணுங்கள். அசஸ் யுவர் செல்ஃப், அசஸ் த ரிலேஷன்ஷிப். பாருங்கள், எக்ஸாமின் பண்ணுங்கள், ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆகுது, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போகலன்றதை நீங்கள் அசஸ் பண்ணும்போது கிவ் யுவர் செல்ஃப் த டைம். அந்த டைம் கிடச்சி அதை பண்ணும் பொழுது
இந்த நாள்ல இருந்து உங்கள் லைஃப் இன்னும் பெட்டராக மாறுங்க. ஏன்னா இந்த 1101 வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நாள். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ நாளைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தில் மீட் பண்ணலாம். பட் அகெயின் உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் சிங்கிளாக இருந்தாலும் என்ன விஷயங்கள் உங்களை நோக்கி வருதுன்றதை நான் சொல்லிட்டேன். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த ரீடிங்னு. பிகாஸ் ரீட் பண்ணும்போதே எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சந்தோஷம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்குங்க. யூ ஆர் டூயிங் சம்ஒன் அ ஃபேவர். யாருக்கோ ஒரு பெரிய ஹெல்ப் பண்றீங்க. ஓகே, thank you and bye from R, and as always keep smiling. Hi and hello, நீங்க செட் 2 cards சூஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்க பார்ட்னரோட பெயர் BEHKNQTWZ இல்ல எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த கார்ட்ஸை சூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ உங்கள் பார்ட்னர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த உறவில், நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா, கமிட்டடாக இருக்கீங்களா, திருமண பந்தத்தில் இருக்கீங்களா, எதா இருந்தாலும் சரி இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்பில். ஏன் இதை நம்ம சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம்னா 1101 இந்த நம்பரு இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலி இது ஒரு ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்புக்கான நம்பர். பட் ஜென்ரலாகவே ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் நம்பர்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ கோயிங் பேக் டு த ரீடிங், உங்களுடைய 3 கார்ட்ஸ் பாருங்களேன். நாளைக்கு அமாவாசை, எவ்வளோ அழகான கார்ட்ஸ் வந்திருக்கு பாருங்களேன். கம்யூனிகேஷன் இஸ் த கீ. ஸோ இங்கே கம்யூனிகேஷன் அப்படின்றது இன்னும் நிறைய பேசுன்றது மட்டும் கிடையாது. நீ என்ன பேசினாலும் பார்த்து பேசு அப்படின்றது தான் அர்த்தம். நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னா ஐ எம் எக்ஸைட்டட், நான் ரொம்ப ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரீடிங் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்றதை நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகணும்னா அதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியங்க. ஏதோ நானும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு கண்ணா பின்னான்னு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண முடியாது. யூ ஷுட் கம்யூனிகேட். பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், அந்த மாதிரி விஷயத்த பேசக்கூடிய உறவுகள் தான் நம்மளுக்கு நீடிக்கும். மற்ற உறவுகள்லாம் நம்மளை எங்கே வாய் மூடு, நீ பேசாத, திஸ் இஸ் நாட் யுவர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல நமக்கு பெருசாக ஒரு அட்டாச்மெண்ட்டே இருக்காது. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த டைம். இந்த டைமை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த நாள், நாளைக்கு, நாளன்னைக்கு, இந்த 3 நாட்களையுமே இந்த உறவு, நீங்கள் இருக்கிற அந்த உறவு, இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்க உறவு, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா இந்த உறவு எப்படி இருக்கணும்னு யோசிங்க. இல்லை நான் இப்போ ஐம் கமிட்டட், நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் அப்படின்ற போது இந்த உறவு எப்படி இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட ஏதாவது ஒரு வழியில் கம்யூனிகேட் பண்ணி ஆக வேணுன்ற கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, அண்ட் எப்போவுமே மனசில் இருக்கிற விஷயத்த மட்டும் ரொம்ப இமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறத விட உங்கள் எண்ணங்களில் என்ன விஷயம் இருக்குது அதை கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிங்க. வாட் இஸ் தேர் இன் யோர் தாட். சில நேரத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை இமோஷ்னலாகவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு சில நேரத்தில் உங்கள் மைண்டை வச்சு, மூளையை வச்சு, புத்தியை வச்சு ஹேண்டில் பண்ணுறது இன்னும் இன்ட்யூட்டிவாக இருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்பெண்ட் டைம் ஆன் யுவர் செல்ஃப். இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் நிறைய நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. இன்ஃபேக்ட் 24 மணி நேரமும் இந்த உறவு மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்குது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் அதுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐ திங்க் யூ நீட் டு பி அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க, உங்களுக்கு செல்ஃப் லவ்வே இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களுமே இந்த உறவு உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். பட் எஸ், திஸ் இஸ் த டைம். வாங்க ரீடிங்குள்ளே, இன்னும் டீட்டெயில்டாக ரீடிங்குள்ளே, டேரோ ரீடிங்குள்ளே போகலாம். ஆக்சுவலி உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்காங்க, அந்த ரொம்ப கலகலன்னு இருந்திருப்பீங்க அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். அந்த ரிலேஷன்ஷிப் என்டர் பண்ணும்போதா, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன பீரியட், அது ஒரு ஜேர்னி இல்லையா, ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கெட்டிங் டு நோ அபவுட் ஈச் அதர், எதாக இருந்தாலும் சரி. பட் அப்போது நீங்கள் ஒரு ரொம்ப கலகலன்னு இருந்தீங்களா தெரியல, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதோ ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு விஷயம், அதுதான் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட இருந்து ஈர்த்து கொண்டு வந்தது. அந்த விஷயம் இப்போ இல்லை அப்படின்றத உங்கள் பார்ட்னர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. ஒருவேளை அவங்களுக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே அந்த அக்கறையான குணமாக இருக்கலாம், இல்லை நல்ல கலகலன்னு சத்தமாக சிரிக்கிறதா இருக்கலாம், நல்லா ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பேசுகிற வார்த்தைகளில் ஒரு தெளிவான அந்த ஒரு ஐடியாலஜி இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்க. பட் அது இப்போ இல்லை அப்படின்றத உங்கள் பார்ட்னர் ஃபீல் பண்ணுறாங்க. இதை உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. லெட் மீ நோ. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து கைகோர்த்து போல அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்றா நீங்கள் கடகடன்னு முன்னாடி போயிடுறீங்க, இல்லை அவங்க கடகடன்னு முன்னாடி போயிடுறாங்க. நடந்து போகும்போதே அப்படி தான் போகிறீங்களா, எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஏன்னா கைகோர்த்து போகணுன்றதே இந்த உறவில் இல்லை.
இன்ஃபேக்ட் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கார்ட்ஸ் முழுக்க நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். நீங்கள் 2 பேருமே, நீங்கள் இருவருமே சோல்மேட்ஸ். இந்த பந்தம் பல வருடங்கள் இல்லை, பல ஜென்மங்களாக தொடரக்கூடிய பந்தம். நீங்கள் ட்வின் ஃப்ளேமான்னு கூட எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக நீங்கள் சோல்மேட்ஸ். அதனால கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வளர்ந்துருக்கலாங்க எனக்கு தோணுது உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்பொழுது. நீங்கள் நினைக்கிற நேரத்தில் அவங்க ஃபோன் அடிச்சிருப்பாங்க, அவங்க ஃபோன் அடிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் நீங்கள் அடிச்சிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினச்ச 2 பேரும் இதுதான் நான் சொல்ல வந்தேன், நீ எப்படி நினச்ச, இது கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஏன்னா த்ரூ அவுட் உங்கள் கார்ட்ஸில் சோல்மேட்ஸ். நீங்கள் யூ ஆர் மென்ட் டு பி டுகெதர். நீங்கள் ஒன்றா இருக்கணும் தான் இந்த பிரபஞ்சம் உங்களை ஒன்றா சேர்த்து இந்த பந்தத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்கணும், ஒரு கமிட்மெண்ட், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஒரு நல்ல சோல்மேட் எனர்ஜி உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அதை மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி இன்னும் வளர்க்கணுன்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. யூ ஹேவ் ஃபவுண்ட் த ரைட் பார்ட்னர். சரியான ஒரு பார்ட்னரை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுத்துருக்கு. பட் நீங்கள் அதை சரியாக கவனிக்கலையோ? ஏன்னா உங்க பார்ட்னருக்கு கண்டிப்பா இருக்குங்க, அதே தான் உங்க பார்ட்னரும் நினைக்கிறாங்க. ஒரு உங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைடும் இருக்கும், ஒரு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வைல்ட் சைடுன்னு சொல்கிறோம்ல, அப்படியே கண்ணா பின்னான்னு ஒரு தாறுமாறான ஒரு தைரியமான ஒரு சைடும் இருக்கும். நீங்கள் அந்த சைடை தான் உங்கள் பார்ட்னருக்கு காட்டுறீங்க. அந்த ஒரு கடினமான ஒரு சைடை தான் அந்த பார்ட்னர் உங்ககிட்டயும் காட்டிக்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்கள் வெளியில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் எனக்கு கிடச்சான்னு வாங்க, பட் உங்களுக்கு தான் தெரியும் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க உங்ககிட்ட அந்த டாமினன்ட் ரொம்ப டிஃபிகல்ட் சைடை காட்டிகிட்டு இருக்காங்க, ஏன்னா நீங்களும் அதை தான் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் 2 பேருமே சோல்மேட்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுறாதீங்க, ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு எண்ணம் இருக்குது, நீங்கள் தான் அவங்கள ரொம்ப டாமினேட் பண்ணுறீங்க. தே திங்க் யூ ஆர் டாமினேட்டிங் தெம். அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? யாரோ நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற எண்ணம் முதல்ல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டம். டு டேக் இட் ஃபார்வர்ட் இட் செல்ஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதை பண்ணாதீங்க, கொஞ்சம் போய் அவங்க கிட்ட பேசுங்க. ஏன்னா நமக்கு யார்கிட்டையுமே அந்த ரைட்ஸ் கிடையாதுங்க, போய் நீ இதை தான் செய்யணும், அதை தான் செய்யணும், நீ நான் சொன்னதை செய்யலை அப்படின்னு ஒரு கில்ட் ட்ரிப்பில் அவங்கள போடுறது வந்து தப்பு. நீங்கள் அவங்கள ரொம்ப இமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்படின்றத அவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம். நீங்கள் தான் அவங்கள ரொம்ப இமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எஸ், அவங்களும் அதை செய்கிறாங்க. பட் எனக்கு கார்ட்ஸை பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, இது அவங்க தனித்து செய்யலை. அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு ஹார்ஷ் சைடு, ஒரு டிஃபிகல்ட்டான சைடை காட்டுறாங்கன்னா இது அவங்களுடைய இன்வால்மெண்ட்டும் கிடையாது. இவங்களை யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு யாரோ நீ இப்படி இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல, பட் நான் இதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரோ இருக்காங்கன்னு. கண்டிப்பாக அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மேஜர் அர்கானா கார்ட்லேயே லவர்ஸ் கார்டு வந்துருக்கு. உங்கள் 2 பேருக்குள்ள பயங்கர இன்டென்ஸான ஒரு பாண்ட் இருக்குது. ஏதோ நீங்கள் வந்து பல 20 வருஷம் 30 வருஷம் 60 வருஷம் கூட வாழ்ந்துருக்கலாம். பட் அந்த வாழ்ந்த நொடிகளில் ஒரு நொடியாவது அந்த பாண்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அதுதான் அந்த சோல்மேட்டுக்கான எனர்ஜி. அந்த பாண்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ப்ராபப்ளி உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல பை ஆக்ஷன்ஸோ வார்த்தைகளாலேயோ செயல்பாடுகள் வழியாவோ உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் 200%, 1000% நான் சொல்லுவேங்க, அதுவும் இந்த மாதிரியான நாள், இன்னைக்கு அமாவாசை, நாளைக்கு அமாவாசை, அதுக்கான ரியாக்ஷன்லாம் இன்றைக்கே பிரபஞ்சத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும். அதற்கான எனர்ஜிஸ், ஆற்றல் இங்கே இருக்கும். யூ ஆர் கனெக்டட் ஸ்பிரிச்சுவலாக, இமோஷ்னலாக, ஃபிசிக்கலாக, மென்டலாக, எல்லா விதமாகவுமே நீங்கள் கனெக்டட். இன்ஃபேக்ட் நீங்கள் இப்படிலாம் எனக்கு இருந்தால், எனக்கு ஒரு பார்ட்னர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சவங்க தான் நீங்கள். யூ ஆர் வெரி லக்கி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு சோல்மேட் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ஆனால் அது உங்களுக்கு கையில் கிடைச்சும் அதை பயன்படுத்த தெரியல, உங்களுக்கும் தெரில, உங்கள் பார்ட்னருக்கும் தெரில. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை அப்படியே விட்டுறாதீங்க. யூஸ் இட் டு த பெஸ்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்கள் பார்ட்னர் வந்து இஸ் கோயிங் த்ரூ அ வெரி டஃப் டைம். யோர் பார்ட்னர் இஸ் கோயிங் த்ரூ அ வெரி டஃப் பீரியடுங்க. இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு கையை கொடுத்து உதவலைன்னா எந்த நேரத்தில் அவங்களுக்கு கையை கொடுத்து உதவ போகிறீங்க எனக்கு சொல்லுங்கள். இந்த நேரம் தான் நீங்கள் அவங்கள அரவணைக்கணும். இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தை கொடுத்து, சரி போ என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் போ, தைரியத்தை கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டியை கொடுக்குறீங்க. ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதற்கு காரணம் நீங்கள் தான். பட் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா, நான் இந்த சிங்கிள்ஸை விட்டுட்டேன், நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா கடந்த கால வாழ்க்கையில் நடந்த உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த
தேவையில்லாத விஷயத்தை இன்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களோ, அதனால தான் உங்களால் ஒரு சரியான ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ண முடியலையோன்னு கூட எனக்கு தோணுது. ஜஸ்ட் ஹேவ் டு இந்த உறவை விட்டுறாதீங்க. இது போகட்டும். ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த உறவை நீங்கள் இந்த நேரத்தில் விட்டுட்டீங்கன்னா, ஹெல்ப் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பார்ட்னருக்கு வந்து ரஃப் டைம் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் இந்த உறவில் இருக்கேனா, எனக்கு சந்தோஷமே இல்லையே. இன்ஃபேக்ட் உங்கள் பார்ட்னருக்கு ஒரு சீட்டட் ஃபீலிங் கூட இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அங்கங்கே ஒரு நெகட்டிவ் எலிமெண்ட் இருக்கலாம். பட் ஐ வாண்ட் யூ டு see the ரீடிங் ஆஸ் அ ஹோல். முழுமையாக அந்த ரீடிங்கை பாருங்கள். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. பட் இந்த நேரத்தில் அவங்க உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றப்போ நான் வந்து இங்கே உட்காந்துட்டு தப்பான விஷயங்களை சொல்லி உங்களை கைட் பண்ண முடியாது. they feel cheated. ஒருவேளை நான் வந்து வேற ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணியிருந்தா என் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்குமோ, இப்படிலாம் அவங்களுக்கு தோணுது. அதை விடாதீங்க. அதை விடாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அழகாக பாருங்கள். இன்னும் பியூட்டிஃபுல்லாக எப்படி மாற்ற முடியும்னு உட்காந்து பாருங்கள். நிறைய உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை நான் ஏங்க பூர்த்தி செய்யணும், நானே எப்படிங்க எல்லாம் செய்யணும், இந்த மாதிரி கேட்காதீங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது உங்கள் கடமை. ஏன்னா நீங்களும் அந்த உறவில் இருக்கீங்க. 2 பேரும் ஒன்றா போங்க, வெளியில் போங்க, ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு செட் ஆஃப் பார்ட்னர்ஸை வந்து மீட் பண்ணுங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து கற்றுக்கோங்க. லேர்ன் ஃப்ரம் தெம். அவங்கள பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதிலாக யூ கேன் சிட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தெம். அவங்க இப்படி இருக்காங்கல்ல, சரி நானும் இந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் ஸ்ட்ரெஸ், உங்கள் டென்ஷன், நீங்கள் கத்துறது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலை. ஸோ நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரியோ, அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரியோ, ஐயோ எனக்கு அவங்க கிட்ட வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு அவங்க தனியாக போய் தனிமையை விரும்புறதுக்கான காரணமே இதுதான். அண்ட் அவங்க உங்களை விரும்ப மாட்டுறாங்களோன்னு நீங்கள் நினச்சி எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இது தேவையில்லை. ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு புதுமையான மாற்றம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் தனியாக இல்லை. பிகாஸ் உங்களுக்கு அந்த இமோஷன் வந்துருச்சு. அவங்களுக்காக நான் எல்லாம் பண்ணேன், இன்னைக்கு நான் தனியாக இருக்கேன். நீங்கள் தனியாகவே இல்லை. அந்த சுச்சுவேஷனை நீங்களாக உங்கள் தவறான வார்த்தைகள் வழியாக, தவறான செயல்பாடுகள் வழியாக நீங்கள் 2 பேருமே கிரியேட் பண்ணிட்டீங்க. டோன்ட் டேக் த பிளேம் ஆன் யுவர் செல்ஃப் அலோன். நீங்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் விக்டமும் கிடையாது, நீங்கள் அதை அவங்களுக்கு பண்ணதும் கிடையாது, அவங்களுக்கும் அதே தான். மியூச்சுவலாக 2 பேருமே இதை உங்களுக்காக பண்ணிக்கிட்டீங்க. இன்னுமே இதை எப்படி பெட்டர் ஆக்குறதுன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நிஜமாவே கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ. இந்த ரீடிங்கை உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க உறவை அவங்க எப்படி புதுப்பிச்சுக்க முடியும் அப்படின்றத அவங்களும் யோசிக்கட்டும். உங்கள் கம்யூனிகேஷனை கவனிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் இந்த செட் ஆஃப் கார்ட்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா நீங்கள் நினைக்கிற உங்களுடைய பார்ட்னர் யார், உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அவங்களுடைய பெயர்கள் CFIL இல்லை ORUX இந்த ஆல்ஃபபெட்ஸில் ஆரம்பிக்குது. பெட் நேம் இல்லைங்க, பேரே இந்த பேரில் ஆரம்பிக்குது, இந்த ஆல்ஃபபெட்டில் ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்தும். உங்களுடைய முதல் கார்ட்ஸே பாருங்களேன். ஏன் முதல்ல இந்த ரீடிங்கை எடுத்தோன்னா, ஏன்னா நாளைக்கு அமாவாசை, ரொம்ப பவர்ஃபுல்லான ட்வின் ஃப்ளேமுக்கான ஒரு தினம் தான். பட் ரிலேஷன்ஷிப்புக்கான டே தாங்க இது. 1101. நிறைய பேர் 111ன்னுவாங்க. ஆக்சுவலி இல்லை, இது 1101. ஸோ ஒரு விஷயம் முடிஞ்சு ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு, எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இந்த நாள் தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரீடிங்கை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ உங்கள் கார்ட்ஸை பார்த்த உடனே ஒரே வார்த்தை என்ன சொல்லணும்னா, உங்கள் லைஃப்பை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். உங்களுடைய திருமணமாகட்டும், உங்களுடைய லவ் ஆகட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஆனால் அதற்கான பதிலை நம்ம இன்னும் போக போக வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள் கார்ட்ஸில் ஐயோ எக்ஸைட்டட். ஏன்னா இது அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணுறது, நான் எங்கேயுமே பிரேக் பண்ண போகிறதில்ல. ஜென்ரலாக பிரேக் பண்ண மாட்டேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ வித் த ஃப்ளோ. நான் உங்ககிட்ட இந்த நேரத்தில் என்ன கேட்கணுன்னா, ஐயோ எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ரீடிங். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஃபினெட்லி நான் அதை கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகே, ஸோ உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போதே எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் நிறைய நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ, அதுதான் உங்களுடைய பார்ட்னர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. இல்லைங்க நான் அட்ஜஸ்ட் தான் பண்ணுறேன், என் பார்ட்னர் தான் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ். நீங்கள் அப்படி நினைக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் தான். அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க.
எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, எங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுக்கணுமோ அது செய்யுங்களேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்குன்னு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்றது இந்த ரீடிங் கிடையாது. அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுல தப்பில்லை, சொல்லிவிட்டு நார்மலாக இருக்கணும். பட் சில நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிடிக்கலை அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, இல்லை சொல்லவே மாட்டுறீங்க. உங்கள் பார்ட்னர் ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட்டில் கொண்டு போய் விட்டுடுறீங்களோ, அவங்களால உங்களை ட்ரஸ்ட் பண்ண முடியல, ட்ரஸ்ட்டை விட உங்களை புரிஞ்சிக்க முடியல. இன்னமும் உங்கள் பார்ட்னர் நீங்கள் யாருன்றதை ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு மனநிலையை நீங்கள் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கீங்க, உங்கள் பாஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. பட் எல்லா இடத்துலையும் ஒரு பீரியட் ஆஃப் லோன்லினஸ்ஸை நான் பார்க்குறேன், ஒரு தனிமையை பார்க்குறேன் உங்கள் கார்ட்ஸில். என்ன சந்தோஷமான தருணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரை வந்து நிறைய அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு உங்களால் கொண்டு போக முடியாததுக்கு காரணம் உங்களுடைய எதிர்பார்ப்பு. நான் சொல்கிறது கரெக்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆமாம், நான் செட் 3 பார்த்தேன், அது நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, கற்பனைன்னு சொல்ல முடியாது, பட் ஜென்ரலாகவே நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற கேரக்டர் தான். ஒரு வேலைனா கூட அந்த வேலையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது என்ன ஆகிடும்னா, பீரியட் ஆஃப் டைம் உங்களை தான் தனிமைப்படுத்தும். ஐயோ அவங்கக்கிட்ட போனால் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்கப்பா, என்னால் முடியாது. ஐயோ அவங்கக்கிட்ட போனால் இதை செய்வாங்க, என்னால் முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க. உங்கள் உறவை, உங்கள் இந்த பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கொண்டாடவே மாட்டுறீங்க. அந்த உறவு எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் யோசித்து பார்க்க மாட்டீங்க. ஏன்? நீங்களே தனிமையில் இருக்கீங்க, உங்கள் பார்ட்னரையும் தனிமையில் விட்டுடுறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த 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 ஒரு தருணமே நீங்கள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய தருணம், சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டிய தருணம். அது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ரொம்ப சோகமாக, ஏப்பா இது என்ன பெருசா அப்படின்ற அளவுக்கு அதை கொண்டு வந்துட்டீங்க. ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்றைக்கு அதை அக்செப்ட் பண்ண போகிறீங்க? உங்கள் பார்ட்னரும் அந்த ஒரு அக்செப்டன்ஸுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்கள் பார்ட்னர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பார்ட்னருக்கு தெரியாது. இந்த உறவை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னே உங்கள் பார்ட்னருக்கு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாததுக்கெலாம் கத்துறீங்க, தேவையில்லாததுக்கு ஆர்கியூ பண்ணுறீங்க, பழைய விஷயங்களெல்லாம் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பார்ட்னரும் இதை செய்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன நினச்சிட்றீங்க? ஓ இதெல்லாம் இப்படியே தான் இருக்குது, எனக்கு எதுவுமே மாறலை, நானும் அன்னையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குது. யூ ஹாவ் டு பி கனெக்டட். நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதே உங்கள் பார்ட்னரும் ஃபேஸ் பண்ணுறாங்க. யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சம் வெரி இம்பார்ட்டண்ட் விஷயங்க. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் 2 பேருமே மிஸ் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவு பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லா விஷயமுமே நல்லாயிடும். இப்போ உங்கள் நடுவில் இருக்கிறது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இன்னும் நல்ல உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர முடியும். நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட கம்யூனிகேஷன், சரியான கம்யூனிகேஷன் இல்லை, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல, அது எப்படி? ஹவு கேன் எவ்ரி திங் பி ஸோ பர்ஃபெக்ட் ஆஸ் யூ வாண்ட் இட் டு பி? சொல்லுங்கள். சில நேரத்தில் சில பேர் தப்பு தான் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா ரொம்ப வந்து சிங்கிளாகவே இருக்கணும்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில் கமிட்டடான ரிலேஷன்ஷிப், அது லவ்வாக தான் இருக்கணும்னு நான் சொல்லலை, ஒரு நல்ல ஒரு கமிட்டடான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஒன்று தான் சொல்கிறேன், திஸ் இஸ் த டைம் டு ஸ்டே காம். இந்த அமாவாசை காமாக இருங்க. இந்த 3 நாட்கள், இன்றைக்கி நாளைக்கு நாளன்னைக்கு, ஜஸ்ட் கொஞ்சம் காமாக உங்கள் மைண்டை வச்சுட்டு எது வேணும் எது வேண்டான்றதில் கொஞ்சம் கிளியராக இருக்க பாருங்கள். அண்ட் நத்திங் கேன் ஆக்சுவலி பி ஸோ பர்ஃபெக்ட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு. அதே மாதிரி முதல்லலாம் ரொம்ப லாயலாக இருந்தீங்க 2 பேரும். உங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய நம்பிக்கை இருந்தது, எல்லாமே இருந்தது. உங்கள் ஆஸ் அ பார்ட்னர் உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது அப்பப்போ ஒரு ஸ்பார்க், இன்னமும் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் காட்சி பார்க்கும்போது அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என் வாய்ஸ்லேருந்தே உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பார்க் இருக்குங்க உங்கள் 2 பேரையும். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் 2 பேருமே இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா தேர் இஸ் ஸ்டில் ஒரு ஸ்பார்க் இருக்குது. அதை நீங்கள் அந்த ஸ்பார்க்கை சீரியஸாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணி இன்னும் நிறையா சந்தோஷமான தருணங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர வைக்கணும். அதை நீங்கள் பண்ணலைன்னா இந்த உறவு அர்த்தமே இருக்காதுல்ல. ஒன்றா இருக்கிறோம், அது வேறு விஷயம். அது வந்து சொசைட்டிக்காக இருக்கலாம், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பசங்க டிபெண்டன்ஸ், இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றா இருக்கலாம். பட் ஒன்றா இருக்கிறதுனால நான் எல்லோரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றா இருக்காங்க, நானும் ஒன்றா இருக்கேன் இல்லை.
எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாருமே லவ் பண்ணுறாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு உங்கள் எண்ணங்களில் நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. நிஜமாவே உங்களுக்கு அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கிவ் தெம் தட் ஸ்பேஸ். எப்போவுமே ரொம்ப பாஸியாக இருக்கீங்க, எப்போவுமே சொல்ல முடியாது, சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப பாஸியாக இருக்கிறனால அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறதுக்குள்ளே அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, இது சரி இந்த நேரத்தில் இது தான்ப்பா பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டியை கொடுத்துட்டிங்களோ அப்படின்றது தான் உங்கள் காட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டிஃபைன் பண்ணாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு டெஃபினேஷனே உங்கள் ரிலேஷன்ஷிப் கிடையாது. உங்கள் ரிலேஷன்ஷிப் வேறு ஏதோ நீங்கள் ஒரு சில விஷயங்களில் நினச்சிக்கிட்டு இதுதான்ப்பா இந்த உறவு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் உங்களுடைய பார்ட்னர் வேறு யாரையோ பார்த்து இந்த மாதிரி தான்ப்பா வாழ்க்கை இருக்கணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்களோன்னு ஒன்று தோணுது. அது யாராக இருக்குன்றதை நீங்கள் கேட்டு பார்த்து அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லைங்க, நான் ஏங்க மற்றவங்கள பார்த்து வாழணும், மற்றவங்கள பார்த்து நான் ஏங்க சூடு போட்டுக்கணும், அப்படி இல்லைங்க. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த இல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஏன் ரீக்ரியேட் பண்ணிக்கூடாது, ஏன் நம்ம மற்றவங்கள பார்த்து க்ரியேட் பண்ணிக்கக்கூடாது? ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு எண்ணம் இருக்குது, நீங்கள் அவங்கள ரொம்ப கட்டுப்படுத்துறீங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை, அவங்களால மூச்சே விட முடியல அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரொம்ப எனக்கு அடைக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு உங்களை இமோஷ்னலாக கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, எல்லோரும் வாழ்கிறாங்கன்றதுக்காக வாழாதீங்க, எங்கேயாவது ஒரு இமோஷ்னல் கனெக்ட் இருக்கணுங்க. நீங்கள் 2 பேருமே ஆனால் என்னென்னா ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கீங்க, உங்கள் 2 பேருமே ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த அன்பு, பாசம், காதல் எல்லாமே உங்கள் காதில் தெரியுது. ஆனால் ஒரு சில இடத்துல நீங்களோ இல்லை அவங்களோ யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இல்லை. நீங்கள் 2 பேருமே உங்களுக்கு தேவையான ஸ்பேஸை நீங்கள் எடுத்துக்கணும், கொடுத்துக்கணும், உங்களுடைய பார்ட்னருக்கும் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் டெடிக்கேட்டடாகவும் கமிட்டடாகவும் இருக்கணும். யூ ஹாவ் டு புல் ஈச் அதர். இட்ஸ் அ மியூச்சுவல் திங். இல்லை, ஒரு உறவு நல்லா இருக்கணுன்றதை நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பார்ட்னர் மட்டும் ட்ரை பண்ணால் அது நடக்காது. இட் இஸ் நாட் அ சிங்கிள் திங். அது 2 பேரையும் சார்ந்த ஒரு விஷயம். அப்போ 2 பேருமே அதை எப்படி முன்னுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றதை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சேர்ந்து உட்காந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. சரி, இவ்வளோ நாள் நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா? சரி, ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஐடியா அது, அந்த ஐடியாவுக்கு அவங்க ஓகே சொல்லலைன்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நீங்கள் விடாமுயற்சியாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கிட்டே இருங்க, விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆசிஃப் இப்படி நடந்தால் ஆசிஃப். இந்த 2 வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்களுடைய பார்ட்னருடைய வாழ்க்கையை மாற்றும். எஸ், அங்கே நிறைய பணத்துக்கான தேவை இருக்குது, உங்கள் 2 பேருக்குமே பண தேவை இருக்குது, பணத்து பின்னாடி 2 பேருமே ஓடிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருமே பணத்துக்காக ஓடிட்டுருக்கோம். பட் இந்த உறவில் எஸ்பெஷலி நீங்கள் 2 பேருமே பணத்துக்கு பின்னாடி ரொம்பவே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. புதிய வேலைகள், புதிய விஷயங்கள் உங்கள் வேலையில் நடக்குது அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். இல்லை நீங்கள் வேலைக்கு போகலன்னா கூட புதுசாக ஏதோ செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க இந்த நேரத்தில். ஆமாம், நான் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் யூ ஆர் ரெடி டு ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் திஸ். ஸோ எங்கேயாவது இந்த ரீடிங்கில் அங்கங்கே ஏதாவது உளறணுன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங், அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலை. தெர் ஆர் நோ ரீடேக்ஸ். ஸோ அப்பாலஜிஸ். ஓகே, சரி. ஸோ 2 பேருமே புதிய விஷயங்களை தேடி போயிட்டுருக்கீங்க, வேலை ரீதியாக, பணத்தை சேகரிக்கிறதுக்கு, குடும்பத்துக்காக, உங்களுக்காக. ஸோ 2 பேருக்குமே நிறைய விஷயங்கள் இருக்குது டு லுக் ஃபார்வர்ட். தூக்கி விடுங்க, 2 பேருமே மாற்றி தூக்கி விட்டுக்கோங்க. உங்கள் ஸ்டேட்டஸ், உங்கள் கெரியர் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அப்படி தூக்கி விட்டிங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கு இன்னும் நிறைய கான்ஃபிடென்ஸ், இன்னும் நிறைய பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் ஓகே போ அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுங்க, அப்படின்ற ஒரு பெர்மிஷனை கொடுங்க. இப்படி பண்ணிப்பாரு, நீ இந்த மாதிரியான ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிப்பாரு, பயப்படாத, தைரியமாக பண்ணு, நான் உன் கூட இருக்கேன். இந்த ஒரு வார்த்தை போதுங்க. உங்கள் பார்ட்னர் உங்களையும் சேர்த்து கை கோர்த்து கூட்டிகிட்டு போவாங்கன்றதை உங்கள் கார்ட்ஸில் பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் பார்ட்னரும் அதை செய்யணுன்றதை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். எங்கெங்கே பேசணுமோ, எங்கெங்கே ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணுமோ பண்ணுங்கள். எல்லா நேரமும் நீங்களே செஞ்சு அவங்களும் அதுக்காக பழகிடக்கூடாது. நான் இது உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறேன், நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கேன், நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறேன், எனக்கு கொடு அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது அவங்க உங்களுக்காக செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்கங்க. அண்ட் இன்னமே இதை நான் கடைசியில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் கடைசியில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, கடைசியில் சொல்கிற விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். ப்ளேம் பண்ணாதீங்க. 2 பேருமே நீ தான் இதை பண்ண, நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு மாற்றி பேசிக்காதீங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டிஸை உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு வராதிங்க. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணுன்னா உங்கள் கார்ட்ஸ் முழுக்க நான் பார்க்குறேன்,
பிரச்சனை உங்களால் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்கனால தான், தேர்ட் பார்ட்டினால தான் நிறைய பிரச்சனைகள். நீங்கள் உங்களுக்கு முக்கியமானவர்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, அவர்களுக்கு முக்கியமானவர்களை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் இதனால தான் பிரச்சனை வருது. உங்கள் உறவுக்கு நடுவில் நீங்கள் 2 பேரும் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. யாரையும் ப்ளேமும் பண்ணாதீங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீங்கள் நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கீங்கன்னு, பட் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது உங்கள் பார்ட்னர் தான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு சில இடத்துல அவங்க அதை செய்யலைன்னா நிறைய ஓவர்லுக் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். அவங்க கோபங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் ஓவர்லுக் பண்ணிடுறீங்க. நான் தான் ரொம்ப தனிமையில் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறீங்க. விஷயம் அப்படி கிடையாது, மாறுதலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த உறவை விட்டுறாதீங்க, டைட்டாக பிடிச்சிக்கோங்க. எந்த ஒரு உறவுமே எந்த ஒரு மேரேஜுமே பிரேக் பண்ணுறதுக்காக இல்லை. வி வில் புட் ஆர் ஹார்ட் ஒர்க். அதற்காக நம்ம ரொம்ப கஷ்டமாக மூச்சே விட முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு கிடையாது. பட் வி வில் ஸ்ட்ரைவ் டு மேக் இட் பெட்டர். எதையுமே உடைக்க நம்ம நினைக்க மாட்டோம்ல. வீட்டில் ஒரு பொருளை கூட நம்ம உடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு உறவை எப்படி நம்ம உடைக்க முடியும்? கமிட்டடாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஸ்பேஸ் கொடுங்க. எவ்ரிதிங் வில் ஹேப்பன் த வே யூ வாண்ட் இட் டு வென் யூ விஷுவலைஸ். அதை நீங்கள் விஷுவலைஸ் கண்ணு முன்னாடி அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பார்க்கும்பொழுது நீங்கள் நினச்ச எல்லாமே நடக்கும். சரிங்களா? இந்த ரீடிங் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்களேன். நீங்கள் ஷேர் பண்ணுறது எனக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் நீங்கள் கொடுக்குற பெரிய ஆதரவு. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.